எபிசோட் 56 பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்கே வந்து நம்ம வெற்றியோட பேண்ட்ரி தாங்க. ஆக்சுவலா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா எபிசோடும் அவரோட பேண்ட்ரில தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இவரும் வந்து எல்லா ஐட்டம்ஸையும் போட்டு கன்னாபின்னான்னு செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா வர கெஸ்ட் எல்லாம் நம்ம வடிவேல் சார் காமெடியில வர மாரி, ஸ்ப்ரிங் ரோல் இருக்குதா? பர்கர், பீட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இதே தாங்க கேட்குறாங்க. அதுவும் இல்லாம இந்த சின்ன பசங்கலாம் வந்து இவங்க காட்டுற டிஷ் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம வேணாம், வேணாம் அப்படின்ட்டு போற மாரி காட்டுறாங்க. ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரியா வராங்க. "என்னாச்சு? கொஞ்சம் மிச்சமாயிருச்சோ நம்ம செஞ்சதெல்லாம்?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அப்படின்னோனே, சரி என்ன பண்றது? நீங்க பண்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நம்ம கெஸ்ட்டுக்கு தான் வந்து ஹெல்தி ஃபுட் வந்து பிடிக்க மாட்டேங்குது. சரி பரவால்ல விடுங்க. நம்ம பழைய மாரியே வந்து ஃப்ரைஸு அந்த மாரி போட ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம வெற்றி தான் அந்த மாசத்துக்கான பட்ஜெட்ட ஃபுல்லத்தையும் போட்டு வாங்கிட்டாரே ஆல்ரெடி. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் இல்ல அப்படின்னோனே பயங்கரமா ரியாவுக்கு கோவம் வந்துருது. இல்ல எனக்கு புரியல. நான் கரெக்ட்டா கால்குலேட் பண்ணி இந்த மாசத்துக்கு தானே நான் பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருந்தேன். அது எப்படி பட்ஜெட் வந்து இல்லன்னு நீங்க சொல்லுவீங்க? வெற்றி பார்த்தீங்கன்னா, இந்த காசு எல்லாத்தையுமே போட்டு நான் இந்த ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னோனே அவங்க கோவம் வருது. என்ன உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே என்ன தானே கேள்வி கேட்பாங்க. அவங்க முன்னாடி எனக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கும் தெரியுமா? இப்ப நான் வந்து நெடுமாறனுக்குலாம் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸோ கெட் அவுட் ஃப்ரம் ஹியர், நீ பேண்ட்ரி விட்டு வெளிய போ அப்படிங்கிற மாரி கோவமா புடிச்சு அவர வந்து வெளிய அனுப்பிடுறாங்க. நம்ம நெடுமாறனுக்கு எப்படி ஒரு பக்கம் இடி மேல இடி விழுந்துட்டு இருக்குதோ, அதே மாரி நம்ம வெற்றிக்கும் பாருங்க பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவர் எந்த பக்கம் போனாலும் விடாம பிரச்சனை தொத்திக்கிட்டே இருக்கு. இது பத்தாதுன்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரம்யா இருக்காங்க இல்லையா? ஸோ ரம்யா வந்து ஒரு மாரி அந்த கேன்டீன்ல சாப்பிடுறப்போ அப்செட்டா வந்து உட்காந்துட்டு, விக்கி இப்படிலாம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ நம்ம வெற்றிக்கு வந்து செமையா கோவம் வந்துருது. ஏன்னா ஏற்கனவே ஐஷு ஒரு மாரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இந்த கிச்சன் டீம் நம்மள ஓவரா இது பண்றாங்களேன்னு சொல்லிட்டு, அதுவும் ரம்யாவ அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னோன அவருக்கு ரொம்ப கோவம் வந்து நேரா போயிட்டு விக்கிய கூப்பிடுறாரு கிச்சன்ல இருந்து. "நீ எப்படி வந்து அவள பார்த்து இந்த மாரிலாம் பேசுவ? வார்த்தைலாம் ரொம்ப தப்பா இருக்குது. பார்த்து பேசு" அப்படிங்கிறாங்க. உடனே நம்ம விக்கிய பத்தி தான் தெரியுமே. கண்ணாபின்னான்னு பேசிட்டு என்னென்னமோ வார்த்தையெல்லாம் விட்டுறாரு. கோவம் வந்து இவர் நேரா கிச்சன் கதவ திறந்து உள்ள போய் சட்டைய புடிச்சு அடிச்சுக்கிற அளவுக்கு அங்க சண்டையாவுது. ஸோ இந்த சத்தத்த கேட்டு ஐஷு உள்ள இருந்து வேகமா வந்து 2 பேரையும் ஸ்டாப் பண்ணிட்டு, "இங்க என்னதான் நடக்குது? என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்டு, "நீ என்னத்துக்கு வந்து கிச்சனுக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கத்துறாங்க. நம்ம வெற்றி வந்து உடனே, "இங்க வந்து இந்த விக்கி இந்த ரம்யாவ பத்தி எவ்வளோ தப்பு தப்பா பேசியிருக்கான். நீங்க அதெல்லாம் கேட்காம என்ன வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நானே கேட்கலான்னு வந்தேன்" அப்படின்னு சொல்லிருவாரு. ஸோ நம்ம ஐஷுக்கு டக்குன்னு ட்ரிகர் ஆயிரும். "நான் அவன்ட்ட கேட்கலன்னு உனக்கு தெரியுமா? நான் அவனுக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வார்னிங் குடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும்ங்க இவங்க 2 பேருக்குள்ள அந்த ஒரு திரும்ப ஒரு கிளாஷ் மாரி ஆகுது. அண்ட் நம்ம விக்கி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஷுவ கூப்ட்டு, "இதெல்லாம் நீ குடுக்குற இடம் தான். அது எப்படி ஒரு ரூம் சர்வீஸ்ல இருக்கவன் வந்து கிச்சன் வரைக்கும் வந்து உள்ள வரைக்கும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு போவான். இத நீ மட்டும் சும்மா விட்ட அப்படின்னா, அடுத்தடுத்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுருவாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதாவது இந்த பழைய ஐஷுவ நானே ரொம்ப மிஸ் பண்ற அளவுக்கு வந்து இப்போ வந்து வேற மாரி ஒரு ஐஷு வந்துகிட்டு இருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராஜன் அண்ட் ரியா வந்து திவ்யா அதாவது ஐஷுவோட சிஸ்டர வந்து மீட் பண்றாங்க. அண்ட் அவங்க வந்து அவங்க பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அது குட்டி ஸ்டோரி தாங்க. ஆனா அந்த ஸ்டோரி உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஸோ நம்ம ராஜனை பார்த்து, "ஆமா நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல?" அப்படின்னு கேட்கிறப்போ, "அது பண்ணலாம். பட் அதுக்குன்னு ஒரு கரெக்ட்டான ஒரு ஆள் கிடைக்கணும்ல" அப்படின்னோனே, நம்ம திவ்யா வந்து கரெக்ட்டான ஆள்லாம் கண்ணு கெட்டின தூரத்துல தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ பக்கத்திலேயே ரியாவும் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? இவங்க எல்லாமே சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வளர்ந்த மாரி தான் இருக்குது அவங்க பேசுறத கேட்டா. ஸோ ப்ராபபிலி ராஜனுக்கு ரியா மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இத சொன்னோனே டக்குன்னு அந்த இடத்துல ஒரு ஒரு டென்ஷன் ஒண்ணு கிரியேட் ஆகுது. அதாவது இந்த ரியா அண்ட் ராஜனுக்கு நடுவுல அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வந்து பாத்துக்கிறாங்க. அண்ட் இதுல பெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறமா நம்ம ரியா வந்து ராஜனை மீட் பண்றதுக்காக அவரோட அந்த ஆபீஸ் ரூமுக்கு போறாங்க. அவர் அங்க இல்ல. ஸோ இவங்க கேஷுவலா போயிட்டு கபோர்ட ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். நம்ம ராஜன் வந்து அந்த கபோர்டுக்குள்ள ரியா ரிலேட்டடான எல்லா திங்ஸும் வச்சிருப்பாரு. அவங்க அந்த ஆரிகாமி எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? அதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாரு. அவங்களோட கிளிப்பு, சின்ன வயசு போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டு ஃபுல்லா அவங்க ஐட்டம்ஸா இருக்கும் தெரியுமா? ஸோ அத வந்து இவங்க பாத்துடுறாங்க. ஸோ ஆல்ரெடி ரியாக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த போன சீன்லயே ராஜன் மேல அப்படி ஒரு ஒரு லைட்டா ஒரு ஃபீலிங் வந்து வந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் அவங்க குடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா, அவங்க பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்ட மாரி இருக்கும். ஸோ இது போக பாத்தீங்கன்னா, இந்த இதுல ஒரே ஒரு விஷயம் தாங்க. அதாவது நம்ம திவ்யா வந்து நேரா நெடுமாறன் கிட்டயே போயிட்டு, "நான் வந்து ஆஸ் எ கெஸ்ட்டா நான் பேசணும்" அப்படின்னோன, வேற வழி இல்லாம அவர் நிக்கிறாரு. "சொல்லுங்க மேடம்" அப்படின்னுவாரு. "இந்த ரெசார்ட்ல தான் வந்து என்னோட மேரேஜ் நடக்க போகுது. அதுக்கு நீங்க தான் பஃபே அரேஞ்ச் பண்ணணும்" அப்படின்றாங்க. அத கேட்டோன அவர் அப்படியே பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு அங்கருந்து எதுவுமே சொல்லாம போயிடுறாரு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வாரம் அந்த 4 எபிசோடையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த ஐஷு புதுசா ஒரு மாரியா நெடுமாறன் 2.0 மாரி மாறியிருக்காங்க இல்லையா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்ல பழைய ஐஷு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. அதே மாரி ரம்யா வெற்றி, ஐஷு வெற்றி. ஸோ இந்த பேர்ல எது வந்து சூப்பரா அந்த கம்பேட்டபிலிட்டிலேருந்து எல்லாமே செம்மையா இருக்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.